எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. ஒரு குரலை வச்சு அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும். அது அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இயக்குனர்கள், அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் வள்ளுவன் பட குரூவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது. இந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால் என்னால் பண்ண முடியல இந்த படத்தை. பட் எனிவேஸ், விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்திங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அஸ்வத் மியூசிக் டைரக்டர். எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ சங்கர் சார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ், ஆஷ்னா, கோமல் அண்ட் சேத்தன், ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு, தமிழ் மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஏசுபிரான் ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுனாரு. நம்ம தமிழில் அடியை வாங்கினா அமைதியாக சீரின்னாங்க. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகார படம் எடுத்திருக்காரு. அந்த வள்ளுவன் கொலை பண்ணுறான். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வள்ளுவன். ஆனால் தம்பியை என்ன பாராட்டணும்னா, இன்றைக்கி பூரா இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் 75% இங்கிலீஷ் டைட்டில், எல்லாம் இங்கிலீஷ். தமிழே காணாமல் போயிடுச்சு. இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு, இங்கிலீஷ். ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற, தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை வச்சியே சங்கர் உன்னை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா அவன் எங்கள் தண்டையார்பேட்டைக்காரன். இதில் உறவு என்னன்னா, நான் வண்ணாரப்பேட்டை, அவன் தண்டையார்பேட்டை, 2 பேட்டையும் ஒன்றாயிடுச்சு. அதனால தான் நான் வந்தேன். இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலைகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனால் டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், எடிட்டிங், மியூசிக் நல்லா இருந்தது. அஸ்வத்தா பியூட்டிஃபுல். 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக இப்போ அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துங்க. ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்குறாரு, அதான் ஹீரோ. அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால் ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா, முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாளி வச்சான், ஆளி. முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம், நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட்,
அது மட்டும் இல்லை, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அதில் எதில் பாதிக்கப்பட்டாருன்னு தெரில. சங்கர் எதில் பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரில. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவம் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன் இல்லையா, ஒரு கொலைகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்குது. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம். பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குகிறோம்? பிராந்தி கடைக்குன்னு வேறு ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதி, நீதி பாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியையே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் சொன்னால் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமாக எங்கள் வட சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும். பல பகுதியிலேருந்து வர்றாங்க. என் தம்பி செல்லுமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு, 3 டைரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒன்று சங்கருக்கு, எல்லா ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. வள்ளுவன் அவர் சொன்னார், இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னார், இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு. கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ செப்டம்பர் 27 கடந்த மாதம், நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத. வள்ளுவன் இயக்குனராக எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. நடிக்க ஆரம்பித்தது ரமணா தான் என்னுடைய முதல் படம். கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இந்த படத்தை அவருடைய இயக்குனர், நான் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அந்த அறிமுகத்தில் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான். கரெக்டாக ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு 2023. நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 2 மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்னு. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தோம். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. வள்ளுவன் அருமையான, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில். அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு நான் சங்கர் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வள்ளுவன்னாரு. அப்போவே நான் ஒரு 80% ஓகே சொல்லிட்டேன் இந்த டைட்டிலுக்காகவே. அப்புறம் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. இந்த படம் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் அண்ட் அறுபடை ஃபிலிம்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து
க்ரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆஹா, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பவர் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி தட்டி கேட்குறதுன்னு தெரியாமல் நம்மலாம் இருக்கும்போது அதை வந்து அதுக்கு ஒரு சால்வ் இருக்குது. இதில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம ஹீரோ தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கண்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவேற்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசப்படும்ன்றதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் அண்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரன். டெஃபினட்டாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களாம் ஊடகங்கள் இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், தலைவர்கள் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்துருக்காரு இயக்குனர் சங்கர் சாரதி. ஒரு அட்வொகேட், வக்கீல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ணன் இயக்குனர் உதயகுமார் அண்ணன் இப்போ கேட்டாங்க, ராஜா இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களான்னு. சின்ன ஒரு தடுமாற்றமாச்சு. அதுக்கு முன்னாடி கூட ட்ரெய்லரில் என்னோட வாய்ஸ் கொடுத்துருந்தாரு சங்கர். என்னுடைய ஃபேஸ் காட்டாமல் ஏதோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு, அதனால் தெரியல. அது அண்ணா வந்து கரெக்டாக அந்த டவுட்டோடையே கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அடுத்து நீங்கள் ட்ரெய்லர் எது பண்ணாலும் சின்னதாக என் முகத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி அன்பான சங்கர் அந்த பிரதர்கிட்ட கேட்டுக்கிறேன். சந்தோஷம். அது ஏதாவது சூழ்நிலையில் பண்ணுவாங்க, அது தவறு இல்லை. நீங்கள் காட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் அனுப்பி வைப்பேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் சாரதிக்கும், தயாரிப்பாளர்கள், அவர்களது தந்தை, வள்ளுவன் திரைப்படத்தோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனசார சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் முழு சப்போர்ட் பண்ணி வள்ளுவன் திரைப்படத்துக்கு வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் நல்ல வைப்ரேஷனோடு தான் இது ஆரம்பிக்குது. வள்ளுவன்னாலே அப்படி தான். ஸோ என்னென்னா, இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் இயக்குனர் தன்னோட தாயை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஆரம்பித்து, இந்த தயாரிப்பாளரோட நோக்கம், சினிமா எடுக்கிறதுக்கான நோக்கம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவே இந்த படம் வந்து பாதி வெற்றின்னு சொன்னாங்க, முழு வெற்றி அடைஞ்சிருச்சு. இன்றைக்கி தேட்டருக்கு வரதே பெரிய வெற்றி, அதை அடைஞ்சிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி பீப்புள் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கத்திலேருந்து, இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கத்திலேருந்து, எல்லாத்துலேருந்தும் முக்கியமானவங்க இருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா ஏஜ்லெஸ் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. நான் 10+ இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். சின்ன பிரதர், அஸ்னா, ராஜசிம்ம பிரதர், பிரேம் பிரதர், இவங்க எல்லாருமே ஏஜ்லெஸ். நான் இப்போ 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி பார்த்தோன்னு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் தமிழ் சினிமாவில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த படம் பேசப்படும்னு நம்புகிறேன். குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய PR மிஸ்டர் ஜான் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது. அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க. இந்த மேடையும் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல. இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு, ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு. எல்லாமே அதை தாண்டி தான், அந்த கஷ்டத்தை சகிச்சு தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்காங்க. எடுத்த உடனே அப்படின்னு சொல்கிறக்குள்ள இந்த படம் வரலை. இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க, ரொம்ப பொறுமையாகவும் இருந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு. நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது, சாங் பார்க்கும்போது.
ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஒன்றும் உள்ள ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச தெரியாது. இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரெண்டாவது சைலேஷ் அவர் சொல்லும்போது, சைலேஷோட ஒரு இணை தயாரிப்பாளர் பேசும்போது, பாலா பேசும்போது சொன்னார், நாங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோன்னு. ஆக்சுவலாக வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது. எல்லாரும் பேசிட்டாங்க, இருந்தாலும் நானும் பேசுகிறேன் அதை பற்றி. ஏன்னு கேட்டால், அவரை ரொம்ப க்ளோஸாக இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன். அதனால் சொல்கிறேன், அவங்க இருக்கிற ஊர் வேறு, வாழ்ந்துட்டுருக்கிற இடம் வேறு, தமிழ்நாடு கிடையாது. அதனால் ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறனால அது அவங்க வாழ்ந்துட்டுருக்க பூமியாகவும், இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க. அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அவங்க கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன உள்ளர்த்தம் வந்து நல்ல அர்த்தம் தான். சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தை. அதனால் யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் பேசினாங்க. என்ன சொன்னாங்க, நடிகர்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதுக்கு உண்டான பதிலை நம்ம சொல்ல வேண்டியது தான் இருக்கும் இல்லையா? எல்லா நடிகரும் நல்லாலாம் வாழலை. அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால் கீழே இறங்கவே முடியாது. எவ்வளோ தான் தள்ளினாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி மேலே தான் வரக்கு ட்ரை பண்ணுவோமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோன்னு யாருக்குமே அதுக்கு ஆசை கிடையாது. நீங்கள் 90 வயசு கிழவனை கூப்பிட்டு கேளுங்க, எப்பா நீ நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லுவான். ஐயோ நாளைக்கு நான் செத்துருவேனா அப்படின்னு தான் அவன் கேட்பான். பரவாயில்லப்பா நான் செத்துட்டு போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப 99% யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜிலேருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போது ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க, ட்ராலி தள்ளுற பையனை கூட எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனால் யாருமே அவங்கள டீஸ் பண்ண போகிறதில்ல, யாருமே அவங்கள பிரமிப்பாக பார்க்க போகிறதில்ல. புரியுதுங்களா? ஆனால் அதுலேயும் ஒரு சில இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரெஜிஸ்டரானவங்களும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். ஆனால் சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். ஏன், நான் அதில் கடந்து வந்ததுனால அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அவங்கவுங்க செய்கிற வேலையை எல்லாருமே சரியாக செஞ்சிட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. இயக்குனர் கரெக்டாக இயக்கம் பண்ணணும், ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்களோட வேலை என்னென்ன, சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும். சம்பளம் பேசும்போது நீங்கள் கம்மியாக பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 100 ரூபா பேசுங்க ஒரு நாளைக்கு, அந்த 100 ரூபாயை கரெக்டாக கொடுங்க. இயக்குனரா டேஸ் சொல்கிறீங்களா, இத்தனை நாளுங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா, 10 நாளில் 10 நாள் வேலை சொல்லுங்கள், 10 நாளில் படத்தை முடிங்க. அப்போது அவங்க வேலையும் சரியாக இருக்கும். நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகணும். அதை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நடித்து கொடுக்கணும். அது நம்மளோட வேலை. அதில் நம்ம குறை வச்சோம்னா நம்ம தவறு. சரிங்களா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சால் எல்லாருக்குமே சிறப்பு. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சுருந்தேன். சரிங்களா? நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும், 4 மணி நேரம் தான் கேப்பு கிடைக்கும். பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன். பாத்திரம் கழுவிட்டு இருந்தால் ஒருத்தன் வந்து இங்கே சொல்லுவான், இந்த பார் சினிமாவை சம்பாதிக்கிற காசு பார்த்து நீங்கள் வந்து எச்சி பாத்திரம் கழுவுது பார். நம்ம காதில் விழுவும். கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில். ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நமக்கும் குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளை நம்பி 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும். அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். நான் யாருக்கு தலைப்பொறி இது பண்ணல, யார் தாலியும் அறுக்கலை, யார்கிட்டையும் திருடல. என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை தானே செய்ய முடியும். என்னால் வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். அப்போது நம்ம செய்கிற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நடிகருக்கு அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன். இன்றைக்கு கூட என் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு வரேன். நான் கவலையே பட மாட்டேன், ஜாலியாக போயிட்டே இருப்பேன். பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிட்டோம், ஆனால் சொல்லலாம். என்னை நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க, நான் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க, சரியா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களோட வழி தெரியாது. அதனால் நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு
பேசாதீங்க. அவங்களுக்கு அவங்க கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க, எனக்கு அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலையும் மீடியாலையும் சொல்லிட்டேன். அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல. அதனால் நல்லது செய்கிறது கூட இந்த உலகத்தில் கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம்தான். நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகிறோம். நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். வாய்ப்பளித்த இந்த மேடை அளித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற வள்ளுவன் திரைப்படத்தின் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு இனிய விழாவுக்கு என்னை அழைத்த சகோதரர் சங்கர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையாக சொல்லணும், இந்த அந்த இன்விடேஷன் கொடுத்து சங்கர் என்னை இன்வைட் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் நினச்சேன். இது என்ன படம், இது வந்து ஒன்றும் இதுவாக இல்லையே அப்படிங்கிற இதோடு தான் நான் வந்து அந்த இன்விடேஷனை பார்த்து வந்தேன். ஆனால் ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் திரைப்படத்துறையில் இருந்து எனக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இது இல்லாத தெரியல இல்லையா? அதனால் வந்து நீங்கள் முதல் முறை செய்ய வேண்டிய வேலை என்ன, எந்த மீடியாவில் வந்து ரசிகர்கள்ட்ட போய் செலுத்த முடியுமோ அதை வந்து குறிப்பாக வந்து கொண்டு செலுத்தி இந்த படம் எது மாதிரியான படம் அந்த ஆடியன்ஸ் வருவாங்க. அப்போ வள்ளுவன்னா ஏதோ நீ வந்து ஒரு தமிழ் பற்றில் ஏதோ ஒரு படம் எடுத்துருக்க போகுது அப்படின்னு நினச்சி வராமல் விட்டுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்ல மிக பிரம்மாண்டமாக இருந்தது படம். வந்து டைரக்டராக வந்து நீ வந்து கமாண்டிங்காக இருந்திருக்க. ஏன்னா வந்து கேசட் ரிலீஸ் கூட ப்ரொடியூசர் கீழே உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. வழக்கமாக டைரக்டரை கேசட் ரிலீஸில் கூப்பிட கூட மாட்டாங்க. ஆனால் நீ ப்ரொடியூசரை இன்னும் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னா அது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் தயாரிப்பாளர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையிலே இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுனா புதிய தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து ஏறக்குறைய 2500 திரைப்படங்கள் வந்திருக்கு. இதில் வந்து 2100 பேர் வந்து புதிய திரைப்பட தயாரிப்பாளர்கள். அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது வந்து எந்த விதத்திலும் தப்பு இல்லை. அவங்க வருவாங்க, ஒரு படம் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் படத்தோட வெற்றி கிடைச்சதுன்னா அந்த 2100 பேரில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 பேர் திரும்பி படம் எடுக்க வருவாங்க. இந்த 2500 பேரில் ஏன்னா நான் 10 வருஷமாக வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கேன், ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஓவரால் வியூ தெரியுங்கிறதால 2500 ப்ரொடக்ஷன்ஸில் 2100 ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோடு போயிட்டாங்க, மறுபடியும் வரல. திரும்பி 2வது படம் எடுக்கிறவங்கிறவங்க வந்து ஒரு 400 பேர் தான் 10 வருஷத்தில். அவங்க தான் திருப்பி 2வது படம் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, அதே தொழிலில் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன். நான் 1991 நான் வந்து படம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். 2005 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 16 படம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது என்ன மாதிரி வந்து எப்போ நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன், தொடர்ந்து அந்த படத்தில் லாபம் வரும்போது இல்லை வந்து என்னால் படம் எடுக்க முடியும் நிலைமை இருந்தால் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அது போல் இல்லை. உண்மையிலே வந்து ராஜா சொன்னார் இல்லையா, நான் போகும்போது 7 பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அந்த நிலைமை மாறி திரைப்படங்கள் வந்து மிக பிரமாண்டமான வெற்றி அடையத்துக்கு 3 விஷயம் தான் வேணும். ஒன்று, எல்லாரும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கணும். எந்த ஆடியன்ஸுக்காக படம் பண்ணுறோமோ அந்த ஆடியன்ஸுக்கான படங்கிறத முதல்ல நம்ம தெரிவு பண்ணிடணும். உங்கள் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹீரோ ஹீரோயின் ப்ளசண்ட்டாக இருக்காங்க. சேத்தன், ஆல் த பெஸ்ட். நீங்களும் வந்து உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் வந்திருக்கு. நீங்கள் சேத்தன் வந்து நம்ம கேஷுவலாக பண்ணுறீங்க. உண்மையாக வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு அந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக, அதான் வந்து ஒரு ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் இருக்கீங்க. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா வருவீங்க. தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் வச்சும்போது அது தண்ணி ஊற்றி பாதுகாத்து வளர்த்துக்கிறோம். அந்த மரம் வளர்ந்த உடனே மரம் வச்சவனுக்கு அதில் ஒரு நிழல் கொடுக்குற பாக்கியமாவது கிடைக்கும். சில மரங்கள் வந்து காய் காய்க்கும், பழம் வரும், அந்த பழம் எடுத்துக்கலாம். பழமே வராமல் மரங்கள் வந்து நிழலையாவது கொடுக்கும்.
அதுபோல் இனிமே தமிழ் சினிமா இப்போ தெனப்ப இருக்கார், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம இனிமேல் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது வாழ்நாளில் உன் சம்பாத்தியத்தில் 10% உன்னை தயாரிக்கிற தயாரிப்பாளர் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் எப்படி? இப்போ மியூசிக் டைரக்டர் ஏதோ படம் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து ஐபிஆர்எஸில் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க வாரிசுகள் கூட வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் பல கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பல உயர்ந்த நட்சத்திரங்களை, சூப்பர் ஸ்டார்களை, இந்த உலக கதாநாயகர்களை உருவாக்குற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு ரூல் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா 10% வேணாம், ஒரு 5% உன்னை சம்பாத்தியத்தில் 5% உன்னை யார் ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா தயாரிப்பாளர் குறைஞ்சபட்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட் வந்து சொன்னார் வந்து உண்மையான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்துவிடும். இது யாருக்கு? நாணம்னா வெக்கம். வெக்கப்படுறவனு தானே நீங்கள் அது மாதிரி பண்ண முடியும். வெக்கப்படுறதுக்கும் தான் நீங்கள் இன்னா செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சூடு சொரணை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வந்து மனிதர்களாகவே நினைக்காத ஜென்மங்கள் இருக்கும்போது அந்த இன்னா செய்தாருக்கு இன்னாதான் செய்யணும், அங்கே இனிவை செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். அதனால் இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ பல வேறு நாடுகளுக்கு போகும்போது என்னென்னா, மற்ற கண்ட்ரீஸ் போகும்போது, வளர்ந்த நாடுகளில் போடும்போது பொதுமக்கள் சிட்டிசன் தே வில் ட்ரீட் சிட்டிசன் அஸ் எ கிங். எல்லா பொதுமக்களையும் ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, குற்றவாளிகளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே என்னென்னா, சாதாரண பொதுமக்கள் வந்தால் கூட அவனை குற்றவாளி மாதிரி பார்ப்பான் போலீஸ்காரன். ஆனால் குற்றவாளி வந்தானா அவனை ராஜா மாதிரி பார்ப்பான். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. நான் வந்து ஒரு திரைப்படத்துக்காக வந்து சும்மா ஜெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வந்து பார்த்தேன். அப்போது கொஞ்சம் கைதிகளோடு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கைதி பார்த்தோம், ரொம்ப சின்ன பையன். அவன் சின்ன பையனா வந்து ஒரு 34-35 இருக்கும். அவன் வந்து ஆனால் ஒரு மர்டர் பண்ணிட்டான். அவன் ஆயுள் தண்டனை அடைஞ்சிருக்கான். இப்போ வந்து அவனை அடுத்த சில மாதங்கள் ரிலீஸ் ஆக போகிறான். அதாவது அப்போ அவன் மர்டர் பண்ணும்போது என்ன ஏஜ் பாருங்கள், 18+ அவனுக்கு. என்னென்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிட்டே இருந்திருக்காங்க, படிக்கட்டில் நின்று பேசிட்டு இருக்காங்க. கோவம் வந்து இப்படி தள்ளிட்டு இருக்கான். தள்ளின உடனே அவன் கீழே போய் விழுந்திருக்கான், அடிபட்டு டெத்து. அதோடு முடிச்சிருந்தானா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்ணுறான், பயத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ணலாம் வாடா, இது மாதிரி ஆயிடுச்சுறான்னு அவன் வந்திருக்கான். அந்த அடலசன்ட் ஏஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடியை காரில் போட்டு வண்டலூர் கொண்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு வந்துட்டான். அதுதான் பெரிய கிரைம் ஆகிடுச்சு. அப்போது அவனுக்கு வந்து லைஃப் அந்த நோக்கம் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ வந்து அங்கே நாங்கள் போகும்போது அங்கே வெளியே ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா இது மாதிரி நன்னடத்தையோடு இருக்கிற கைதிகளுக்கு அவன் வேறு எந்த தப்பும் பண்ணல, அவனுக்கு 35 இயர்ஸ், அவன் ரிலீஸ் பண்ண போகிறான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் வேறு 2-3 கைதிகளாக இருக்காங்க. அவன் ஒரு விஷயம் சொன்னான், என்னென்னா பிளான் பண்ணியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோம். அவன் சொன்னது தான் இன்றைக்கி இந்தியாவில் நடப்பு. அவன் சொன்னான், பிளான் பண்ணால் அவன் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார்ன்ட்டான். எமோஷனல் மர்டர் பண்ணுறவன் தான் இங்கே உள்ளே இருக்கான் சார், பிளான்டு கிரிமினல்ஸ்லாம் வெளியே இருக்கான் சார்ங்கிறான். அப்போது அந்த இது வந்து மிக அழகாக இந்த திரைப்படத்தில் ஒரு கருவாக எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் பெண்கள் வந்து மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலனா கூட இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க, இன்னொருத்தரை பார்க்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ எப்படி வாழ போகிறாங்களே தெரியல. அவங்கள வந்து ஆஃப் நியூடாவோ இல்லை நியூடாவோ டாப்லெஸ்ஸாவோ இது மாதிரி வந்து அவங்களுடைய அவங்க நாலேஜே இல்லாமல் அது மாதிரியான ஏஐயில் அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி இருக்க ஆடியன்ஸு ஒரு பழைய ஸ்டில்ஸை வெளியே வரும்போது வந்தால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏதோ சின்ன வயசில் ஏதோ ஒரு படம் பண்ணும்போது பண்ண கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அது வயசானவங்களாக இருக்காங்க, இல்லை வந்து பழைய ஹீரோயின்ஸாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து அது மாதிரி சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த நாடு எப்படி பாதுகாக்க போகுது, இந்த பொதுமக்களை இந்த பெண்களை எப்படி பாதுகாக்க, இதுக்கு ஒரு என்ன சட்டம் இருக்குது, இதை எப்படி வந்து எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க, இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. என்னோட டாக்டர் இப்போ வந்து ஏஐ படிச்சுட்ருக்கா யூஎஸில். அவள் ஒரு வார்த்தை சொன்னான், டேடி மனித குலத்துக்கு எதிரான ஒரு படிப்பை இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் ஏஐ, இது மனித குலத்துக்கே எதிரான ஒரு விஷயம், இதை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போது இது போன்ற குற்றங்கள் வந்து இனிமேல் வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய பெண் குழந்தைகளை சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அது வெளியே கொடுக்கும்போதோ இல்லை சாதாரணமாக வெளியே கொடுக்கும்போதோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று,
இது போல் ஊடகங்களில் இல்லை எது ஒன்றாலும் பேசலாங்க நிலைமையில் இருந்து பொதுமக்களும் தங்களையும் பாதுகாக்க நிச்சயமாக இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரிவர்ஸ் ஆவாங்க. அன்னைக்கு வந்து நாடு வந்து வன்முறையை நோக்கி தள்ளப்படும். எல்லார் கையிலையும் கத்தி இருக்கும். பாதிக்கப்பட்டவன்னா ஒன்று அவனுக்கு நீதி கிடைக்கணும், இல்லைன்னா அதுக்கான நீதியை அவனே தேடிப்பான். அதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமாக சொசைட்டிக்கு நம்ம இயக்குனர் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இருக்கே வலுவன் மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கிறாது. இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இந்த மூவியில் நிறையா எமோஷன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், சஸ்பென்ஸ், த்ரில்லர், நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைம் அண்ட் மணி ஒர்த் இட் இருக்கும். And ungal support romba mukyama. So thank you all for coming here and please do support us. And big thank you to my entire team, my producer Mr. Shail Kumar, Venkat sir, Bala sir, my director Shankar sir, my co-actor Chetan, Prem sir, and all the chief guests for taking their time out and coming here. So thank you everyone. Nandri. ஆக்சுவலாக நான் அப்ராடில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண 2 பேர் தான். நாங்கள் இருக்கும்போது கூட என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியலனாலும் எங்கள் டேடியும் ப்ளஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் நண்பன் பாஸ்கர் அவர்கள் எல்லா விஷயத்தையுமே நான் ஃபோன் பண்ணி சொன்னால் போகணும், பஸ் போய் அதை போய் பாருங்கன்னா இமீடியட்டாக அந்த இடத்துல போய் எல்லா வேலையுமே இந்த பண்ண ஒரே ஒரு அவர் பாஸ்கர். கொஞ்சம் ஏன் இல்லை பாஸ்கர், கண்டிப்பாக அவர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. டு பி சீரியஸ், என் நண்பர் ஓகேங்களா. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் ஃப்ரெண்டு. என் பாலா மூலியமாக தான் எனக்கு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் எங்களை விட அவர் அதிகமாக கஷ்டப்பட்டவர் அவர் ஒண்டி தான். அப்புறம் எங்கள் அப்பா. அண்ட் ஒன் மோர் திங், நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம டைரக்டருக்கு. அப்புறமேட்டு நம்ம மியூசிக் டைரக்டர். டு பி சீரியஸ், சூப்பர் சார், ஆல்வேஸ் சார். ஸோ அவ்வளோதான், நான் பேச்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.